இங்க ஸ்ருதி சொல்றாங்க உடனே நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் தீர்வுன்னு சொல்றாங்க. என்னம்மா ஒரே குடும்பத்துல இருந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நல்லா இருக்குமான்னு விஜயா கேட்க, வேற என்ன ஆண்டி பண்ண சொல்றீங்க? முத்துவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடுச்சுன்னா போதும், அதே வச்சு பிரச்சனையும் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்ல, இதை கேட்ட முத்து ரொம்ப டென்ஷன் ஆகி பல குரல் கவரிங்கா மாறினது எங்களுடைய நகை, உன்னோட நகை இல்லையே. அந்தந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்தா தானே தெரியும். இந்த வீட்டுல உன்னோட நகையும் தான் இருக்கு. என்னைக்கு அந்த நகை மேல கைய வைக்கிறதுக்கு கழுகு போல ஒருத்தன் காத்துக்கிட்டு தான் இருக்கான் எங்க மனோஜை பார்க்க. அதுக்கு மனோஜ், எதுக்குடா என்னை இப்படி சந்தேகமா பார்க்குறேன்னு சொல்ல, இல்லை இந்த வீட்டில் திருடுறதுன்னு பார்த்தா அது நீ தானே, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் எப்போவுமே மனோஜையே வந்து சண்டைக்கு இழுத்துட்டு இருக்கீங்க? அவர் இப்போ தான் நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்லவா லாபமும் எடுத்துட்ருக்காருன்னு சொல்ல, அவன் லாபம் எடுத்தது தானே எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குன்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயம் வந்துட்டு, தேவையில்லாமல் மனோஜ் மேலே எதுவுமே பழி போடாத, உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும்னு சொல்ல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. உடனே ரவியும், பேசாமல் இதுக்கு வேற என்ன தான்ப்பா வழி, அண்ணியோட நகை எப்படி கவரிங்காக மாறுனுச்சுன்னு எங்கள் அம்மாவுக்கும் தெரியலை, எங்கள் முத்துவுக்கும் தெரியலை, அப்படி இருக்கிறப்போ இதை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இங்கே வந்து ரவி கேட்குறாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை யோசிக்கிறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு போனால் நம்ம குடும்ப பிரச்சனை 4 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அதே வச்சு ஏளனமாக பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது, இது கவரிங்காக மாறினதுக்கு என்ன வாய்ப்பு இருந்தது, யார் இதை மாத்தினான்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்மளே ஏதாவது ஒன்று செஞ்சாதான் உண்டுன்னு எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விஜயாட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா உண்மையை சொல்லிடு, அப்புறம் பின்னால் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறது நீதான் சொல்ல, எங்கள் விஜயா வந்து அப்படியே தடுமாறி நின்றுட்டுருக்காங்க. அதே நேரம் இங்கே மனோஜோட மொழியை பார்த்த உடனே முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை ஸ்ருதி ரவி எல்லாருமே கவனித்தாலும் இதை வந்து அவங்க அந்த இடத்துல வந்து பேசிக்கலை. ஏன்னா பிரச்சனை அம்மா பண்ணுவாங்கன்னு அமைதியாக இருந்துடுறாங்க. இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல, சரிப்பா நீங்கள் கண்டுபிடிங்க, இப்போ எனக்கு அங்கே ஷோரூமில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து தப்பிக்காத குறையா அந்த இடத்துலேருந்து விலகி ஓட, கூடவே பின்னாடியே ரோஹிணி ஓடுறாங்க. நில்லு மனோஜ், நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓட, இங்கே வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தேகம் வருது மனோஜ் மேலே. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கேருந்து ஓடணுன்ற அவசியம் என்ன இருக்குன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதே நேரம் விஜயா வந்துட்டு, இந்த விஷயத்தில் நம்மளை கோத்து விட்டுற போகிறானே இவன் அப்படின்னு நினச்சி பயந்து போயிருக்காங்க. இவர் சொல்கிற மாதிரி இவரே கண்டுபிடிச்சிட்டார்னா எல்லாரும் முன்னாடியே இந்த முத்து நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துவானே அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே விஜயாவுக்கும் ஓடிட்டு இருக்கு. இங்கே முத்து, மீனா, அதே நேரம் ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் கிளம்பி போக எங்கள் அண்ணாமலை விஜயாவையே பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா, எதுக்குங்க என்னை இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்ல, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, கடைசி ஒரு தடவை கேட்குறேன், உண்மையை என்கிட்டயாவது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட விஜயா, சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க சொல்ல, சரி உன்னை நம்புகிறேன், ஒருவேளை உனக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன நீ வேற மாதிரி பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு போக, என்ன இவர் இப்படி பேசுகிறாரே நினச்சி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இப்போ வெளியில் போகிற முத்து மீனாவும் தனியாங்க நின்று கேட்டுக்கு வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தாங்க வழி, வீட்டில் கேட்டாலும் உண்மையும் வெளியில் வர மாட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க, நாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மனோஜ் பையில கவனிச்சியா மீனான்னு சொல்ல, நானும் கவனிச்சுங்க, அவர் எதுக்கு அவ்வளோ பதட்டப்படணும், அதுவும் அத்தையோட முகமும் வேற மாறுனுச்சே, ஒருவேளை அத்தைக்கும் இதில் சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு மீனா சொல்ல, எனக்கும் அதே சந்தேகம் தான் மீனான்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் கீழே ரவி, ஸ்ருதி 2 பேரும் வராங்க. என்னங்க இன்னமும் அந்த நகை பற்றின விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு எங்கள் ஸ்ருதி கேட்க, வேறு என்னங்க பண்ண சொல்கிறீங்க, பாட்டிக்காக நகை எடுக்கலான்னு போனதுக்கு பிறகு தானே தெரிஞ்சுது, அப்படி இல்லைன்னா இது இன்னமும் கவரிங்காகவே தானே இருந்திருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்காது, இப்போ அத்தை என் மேலே உடனே பழிய போடுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் மொத்த பழியையும் தூக்கி மேலே குடும்பத்து மேலேயே போட்டுருவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, இந்த பழியும் என்னை விட்டு போகணும், அதே நேரம் இது எப்படி கவரிங்காக மாறுனுச்சுன்ற விஷயமும் எனக்கு தெரிய வரணும், இதுக்கு வேற என்ன தாங்க வழின்னு சொல்ல, இங்கே ரவி சொல்கிறாங்க, இப்போ என்னடா முத்து பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் இப்படி கிளம்பி ஓடும்போது தான் எனக்கு அவன் மேலே சந்தேகமே வந்ததுன்னு இங்கே ரவி சொல்கிறாங்க. இதை கேட்டு ஸ்ருதியும், ஆமாம் ஏற்கனவே 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஓடினவர், அதுவும் வீட்டில் இருந்த 1 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு போனவர், இப்படி பணத்து மேலே கையை வைக்கிறவர் மீனா நகை மேலே கையை வைக்காமல இருந்திருப்பாரு, எனக்கும் அவர் மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவர் வாயிலேருந்தே நம்ம உண்மையை வர வைக்கிறதுன்னு சொல்லி மீனாவும் ரவியும் கேட்குறாங்க. இங்கே முத்து வந்து யோசிக்கிறாங்க, ஸ்ருதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி வந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வை சொல்கிறாங்க. அதாவது முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் ஒன்று பண்ணலாமா, நம்ம வேணும்னா அவருக்கு யாரோ மாதிரி கால் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பேசி பார்ப்போம், நான் நிறைய டப் பண்ணியிருக்கேன்ல,
டப்பிங்கில் இது மாதிரி நிறைய பேருக்கு குரல் கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதான், பல குரல் யார் பேசுறதுன்னு சொல்ல உடனே ரவி சொல்கிறாங்க, இங்கே ஸ்ருதியே நல்லா தானே பேசுவான்னு சொல்ல இங்கே ஸ்ருதி முழிக்கிறாங்க. ஆமாம், நீ குரலை மாற்றி பேசினா எங்கள் மனோஜுக்கும் சந்தேகம் வராது, அவனும் எப்படியாவது உண்மையை கக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறதோ சரிதான், சரி என்னன்னு சொல்லி பேசுகிறது என்னன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு இங்கே முத்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ரீசெண்டாக கவரிங் நாங்கள் வாங்கினீங்கல்ல, அங்கேருந்து தான் பேசுகிறோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு மட்டும் கேளுங்க, அதை பற்றி அவன் ஏதாவது உளர்னானா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலான்னு இங்கே முத்து சொல்கிறாங்க ஸ்ருதிக்கிட்ட. ஓகேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுவோன்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ண இங்கே மனோஜும் கால் அட்டன் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. யார் பேசுகிறதுன்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் ரீசெண்டாக வந்து இப்போது கவரிங் நகைலாம் எடுத்துகிட்டு போனீங்கள்ல, 2 தோடு, ஒரு தாலி செயின், 2 வளையல்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலையேன்னு இங்கே வந்து மனோஜ் சொல்ல, இல்லைங்க நீங்கள் எடுத்திருக்கீங்க, கன்ஃபார்மாக தெரியும், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்ல, அப்படியா, டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எதுவுமே கொடுக்கல என்ற ஒரு எண்ணமும் எங்கள் மனோஜுக்கு ஓடுது. மனோஜ் கேட்குறாங்க, என்னோடய டீட்டெயில்ஸ் எப்படி, நான் அப்படி எதுவுமே கொடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ரீசெண்டாக வந்துட்டு கவரிங் நகை எடுத்துறீங்க அப்படித்தானேன்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க. சொல்கிறதுன்னு தெரியாமல் மனோஜ் தயக்கப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் அதை பற்றியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேள்வி கேட்க, அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதோட ரேட்டிங் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கால் பண்ணணும்னு சொல்ல, என்னங்க கார் பைக் இந்த மாதிரி எடுத்தால் தான் உடனே கால் பண்ணி ரேட்டிங் கொடுக்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னடானா ஒரு கவரிங் நகைக்கெல்லாம் போய் ரேட்டிங் கேட்குறீங்கன்னு சொல்ல, அப்போது நீங்கள் கவரிங் நகை எடுத்திருக்கீங்க உண்மைதானன்னு சொல்லி கேட்க எங்கள் மனோஜ் வந்துட்டு யோசிக்கிறாங்க. பின்ன திரும்ப திரும்ப எதுக்காக கவரிங் நகைன்னு அதை பற்றியே வந்துட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசித்தாலும் இந்த மரமண்டைக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அதே போல் இங்கே ஸ்ருதி சொல்லிகிட்டே இருக்காங்க, சரிங்க நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, அதே போல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னங்க தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, நான் என்னமோ வந்து கவரிங் நகை எடுத்துகிட்டு போன மாதிரி சொல்கிறீங்கன்னு இங்கே மனோஜ் சொல்ல, இங்கே ஸ்ருதி வந்து முத்துவை பார்க்குறாங்க. அவர் எடுக்கலை போல் அப்படின்ற மாதிரி கையை பொத்திட்டு சொல்ல, இதை முத்து வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அதை அவன் தான் எடுத்திருப்பான்ற சந்தேகம் இருக்குது, ஒருவேளை உஷாராயிட்டானா நம்ம கால் பண்ணதுனால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே உடனே சைகில் சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கேட்குறத விட இப்போது நம்ம கடையில் கவரிங் நகை ரீசெண்டாக எடுத்தவங்களுக்கு 1 பவுண்ட் தங்க நகை இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பாக ஒத்துப்பான் அப்படின்னு இங்கே முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதியும் உடனே இங்கே மனோஜிட்ட சொல்கிறாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரேட்டிங் படி அதுக்கு ஏற்ற மாதிரி குலுக்கல் முறையில் 1 பவுண்ட் தங்க நாணயம் இலவசமாக கொடுக்கப்படும், அதுக்காக தான் நாங்கள் கால் பண்ணியிருக்கோன்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே மனோஜ் வாயை பொழந்து நிற்கிறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களா, இந்த மாதிரி ஸ்கீம் எப்போலேருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்து இருக்குது, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் கவரிங் நகை இந்த மாதிரி எதுவும் எடுக்கலை, அப்படியே எடுத்திருந்தாலும் நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கலைன்னு சொல்கிறாங்க. நான் எடுத்ததுக்காக சொல்லலை, நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, அப்படி நான் கவரிங் நகை வாங்கின எந்த கடையிலையுமே என்னோடய டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் இது எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை, அப்படி இருக்கப்போ என்னோடய ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி கேட்க இங்கே ஸ்ருதி அப்படியே திக்கி திணறாங்க. அது வந்து அப்படின்னு இழுக்க இங்கே முத்து வந்து சொல்கிறாங்க, அப்படி டீட்டெயில்ஸ் வாங்குறது எல்லா கடைகள்லையும் இருக்கிற ஒரு வழக்கம் தான், அது இருக்காத பட்சத்தில் நாங்களே கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு குழுவாக அமைச்சு நாங்கள் அதை தேடிட்டு இருந்தோம், அப்படி இருக்கப்போ தான் உங்கள் நம்பர் கிடச்சிது, நீங்கள் சமீபத்தில் 2 வளையல், ஒரு செயின், அப்புறம் ஒரு தோடுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 1 பவுண்ட் தங்க நகைக்காக ஆசைப்பட்ட மனோஜ் உடனே சொல்கிறாங்க, ஆமாங்க வாங்கினேன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து சரின்ற மாதிரி இங்கே கையை காட்ட, இதை கேட்ட முத்துவுக்கும் ரவிக்கும் பயங்கரமான ஒரு கோவம் வருது. மீனாவும் கொந்தளிச்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போது எல்லாமே உண்மைதான், இவன் தான் வந்து நகை கடைக்கு போய் கவரிங் நகையை கொண்டு வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் இங்கே மனோஜ் வாயிலேருந்தே உண்மையை வர வச்சிட்றாங்க முத்துவும் ஸ்ருதியும். ஸ்ருதி சொன்ன அந்த வார்த்தைக்காக, சரிங்க நீங்கள் எப்போ எனக்கு அந்த தங்க நாணயத்தை கொடுப்பீங்க, நானே நேரில் வந்து வாங்கிக்கலாமான்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவும் வந்துட்டு வர சொல்லு பல குரல் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு ஈவினிங் குலுக்கல் முறையில் நாங்கள் இதை வந்துட்டு எல்லாருக்குமே எடுத்து கொடுக்குறோம், நீங்கள் ஈவினிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த தங்க நாணயத்தை கொடுத்துருவோம், குலுக்கல் முறையில் கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. 1 கிராம்னாலே இப்போ பல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு, அப்படி இருக்கப்போ 1 பவுனுன்னா நமக்கு ₹80 லாபம். மனோஜ் இப்படி ஒளரி கட்டிட்டு ஃபோனை வச்சதுக்கு பிறகு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதாங்க, மனோஜ் தான் கவரிங் கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி கவரிங் நகையை வாங்கிட்டு வந்திருக்காரு, அப்படின்னா அவர் தான் இங்கே மீனோட நகையை எதையோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட எங்க முத்து பயங்கரமா கோவப்படுறாங்க. பாத்திலடா வீட்டில் எந்த மாதிரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா முத்து, நான் கூட இங்கே மனோஜ் வந்துட்டு திருந்திட்டான், பிஸ்னஸ் பண்ணுறான், நல்லபடியாக பொழைச்சிப்பான்னு பார்த்தா இன்னமும் அவனுடைய திருட்டு புத்தி அவனை விட்டு போகவே இல்லை. இன்னைக்கு கையும் களவுமா சிக்க போகிறான் பாரு அப்படின்னுங்க ரவியும் பயங்கர கோவப்பட, எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அத்தைக்கு தெரிஞ்சு பண்ணாரா இல்லை தெரியாமல் பண்ணாரா, அதுவே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துவோம் முதல்ல இவனை கையும் களவுமா பிடிப்போம், அதுக்கப்புறமா இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு கேள்வி கேட்டான், இவன் என்ன ஏதுன்னு விஷயத்தையே சொல்லுவான் அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்துட்டு மனோஜ் கரெக்டாக கிளம்புறாரு. அதாவது அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி கால் பண்ணுறாங்க ஈவினிங் டைமில். இந்த மாதிரி உங்களுக்கு குலுக்கல் முறையில் நாணயம் கிடச்சிருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலான்னு சொல்ல, இப்போ அவர் எந்த கடைக்கு போகிறாரு, எங்கே விற்றாரு, எங்கே வாங்கினாருன்ற விஷயமே இங்கே முத்துவும் யாருக்குமே தெரியல. அதனால் முத்து வந்துட்டு இங்கே மனோஜுக்கு தெரியாமல் மனோஜை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. மனோஜும் ஒரு கடையில் போய் இறங்குறாரு. அந்த கடையில் தான் வந்துட்டு அவர் கவரிங் நகையை எடுத்திருக்காருன்ற விஷயம் தெரியுது. அதே போல் இங்கே மீனா, ரவி, ஸ்ருதின்னு சொல்கிற அட்ரஸ்க்கு கரெக்டாக வந்துடுறாங்க. இங்கே வந்த கையோட பார்த்தா மனோஜ் அந்த கடைக்கு உள்ளே போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி கால் பண்ணாங்க சார், எனக்கு குலுக்கல் முறையில் தங்க நாணயம் விழுந்திருக்கதா சொன்னாங்க, கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன்னு மனோஜ் சொல்கிறாரு. என்னது குலுக்கல் முறையில் தங்க நாணயமா, யார் சொன்னா, யார் ஃபோன் பண்ணா உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, இங்கே ஒன்று சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு தான் சார் ஃபோன் பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீமும் இப்போதைக்கு கிடையாது, நாங்களே நட்டத்துக்கு பொழப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம், இதில் உங்களுக்கு தங்க நாணயம் வேற கொடுக்குதா, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் தங்கத்திலே கடை வச்சு நடத்துவோமேன்னு சொல்லி இங்கே மனோஜ் அசிங்கப்படுத்த வழியில் அனுப்ப, பின்ன நமக்கு ஃபோன் பண்ணது யாரா இருக்குன்னு நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கரெக்டான நேரத்தில் இங்கே ரவி, ஸ்ருதி, முத்து, மீனானி எல்லாரும் வந்து இங்கே மனோஜ் முன்னாடி நிற்க அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. மனோஜ் கையும் களவுமா பிடிபட்டியாடா அப்படின்னு சொல்ல, என்ன இது, அப்போது ஃபோன் பண்ணதெல்லாம் இவங்க தானான்ற மாதிரி ஒரு சந்தேகம் இங்கே மனோஜுக்கு வருது. மனோஜ் வந்துட்டு, டேய் நான் சும்மா வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா எவனாச்சும் இங்கே வருவானா, உனக்கு யாரோ காயின் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தானே இங்கே வந்தேன், குலுக்கல் முறையில் தங்க நாணயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு உடனேயே இங்கே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்ல, ஏண்டா மனோஜ் இப்படி பண்ண, அப்போ அண்ணியோட நகையை நீ தானே ஏதோ பண்ணியிருக்கணும்னு சொல்ல, நான்லாம் ஒன்றும் பண்ணலடான்னு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் திரும்ப எதுக்குடா போய் சொல்கிறேன், முதல்ல வீட்டுக்கு வா, அங்கே இருக்கு உனக்குன்னு சொல்லி எங்கள் மனோஜை பிடிச்சி தரன்னு இழுத்து தன்னுடைய காரில் கொண்டாந்து போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து நிறுத்துறாங்க. அதே நேரம் எங்கள் ரோஹிணியும் மனோஜ் தன்னை அழைக்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஆண்டி, நானே வந்துட்டேன்னு சொல்லி இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ளே பிடிச்சி தள்ளுறாங்க. மனோஜ் கீழே போய் அங்கே விழுக, இதை பார்த்த விஜயும் ரோஹிணியும் பயங்கர கோவத்தோட இங்கே முத்துவை பார்க்குறாங்க. என்னடா எதுக்குடா இப்படி மனோஜை பிடிச்சி தள்ளிவிடுற அப்படின்னு சொல்ல, ஏங்க எதுக்குங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு இங்கே முத்துவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க ரோஹிணி. உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க, அவன் இது வரைக்கும் அவன் மேலே கையை வச்சு அடிக்கலே நினச்சி சந்தோஷப்படுங்க அண்ணின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே ரோஹிணி வந்துட்டு அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்ன ரவி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அண்ணியோட நகையை கொண்டு இது மாதிரி கவரிங் கடையில் வாங்கிட்டு வந்ததே இவன் தான் அப்படின்ற விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே வச்சு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா ரவி சொல்கிறேன்னு கேட்க, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல எங்கள் ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் ஆண்டி இப்படி 7 டிகிரி படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னீங்களே தவிர இவ்வளோ பெரிய திருடனா வளர்த்து வச்சிருக்குன்னு ஏன் ஆண்டி யாருக்கும் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பாங்கல்ல, இப்போ பாருங்கள் மீனோட நகை பறி போயிடுச்சு, பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் அந்த நகையில் போய் கை வைக்கிறதுக்கு எப்படி ஆண்டி இவருக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்க, இது ரோஹிணிக்கு பயங்கர அவமானமாக இருக்குது. அதே நேரம் இங்கே ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் நகைகள் எல்லாத்தையுமே கொண்டு நாங்கள் லாக்கர்லையாவது வச்சுருந்துருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ரோஹிணிக்கு பலத்த அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, ஒரு வார்த்தை கூட அவங்களால பேசக்கூட முடியலை. என்ன விஜயதெல்லாம் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததானா அண்ணாமலை கோவத்தோட கேட்க, எங்கள் விஜயா வந்துட்டு இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதனால் இங்கே மனோஜ் பயங்கர கோவத்தோட தன்னுடைய அம்மாவை பார்க்குறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது. அம்மா மொத்தமாக தன்னை இந்த விஷயத்தில் மாட்டி விட்டாங்களே நினச்சி பயந்து பார்க்க, ஒரு கோவத்தோட பார்க்க, இதை பார்த்து விஜய் வந்துட்டு எதுவும் சொல்லிடாதரான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. என்னடா மனோஜ்னு பக்கத்தில் போய் அடி வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து அண்ணாமலை. சரின்னு இங்கே அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுமோன்ற பயத்தில் ரவியும் முத்துவும் போய் தன்னுடைய அப்பாவை தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்காகடா இப்படி பண்ணுன்னு சொல்லி இப்போவாது உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே திக்கி திணறி கண் கலங்கி இங்கே மனோஜ் சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலைக்கு இன்னும் பயங்கரமான ஒரு கோவம் தான் வருது. எந்த ஒரு விஷயத்தையுமே சரிவர செய்யாத உனக்கெல்லாம் எதுக்கடா பிஸ்னஸ்ன்னு சொல்லி கேட்க,
எங்கள் பக்கத்தில் நிற்கிற ரோஹிணி மனோஜை வந்துட்டு வாய்க்கு வந்தபடி திட்டவங்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நீ இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுக்காக மீனோட நகையில் கையை வச்சு இப்படி என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறேன்னு கேட்க, இங்கே விஜயா வந்துக்கு எதுவுமே பேச முடியல. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுனா நம்ம தான் எடுத்து கொடுத்தோன்ற விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்மளே சேர்த்து அவமானப்படுத்துவாங்க அப்படின்ற பயத்தில் இவங்க ஒதுங்கி நின்றுட்டே இருக்காங்க. என்னம்மா எப்போயும் மனோஜை திட்டுனா சண்டை போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, இன்னைக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. காலையில் ஒரே நிமிஷத்தில் மொத்த பழையும் தூக்கி மீனா குடும்பத்து மேலேயும் மீனா மேலேயும் போட்டிங்க. இப்போ பதில் இல்லாமல் நிற்கிறீங்களே, அப்போ இதுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கான்னு சொல்லி இங்கே முத்து கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி விஜயா மழுப்ப, இங்கே மனோஜ் முத்துக்கிட்டையும் தன்னுடைய அப்பா கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு அப்படியே உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி இன்னும் பயங்கரமான கோவத்தில் மனோஜ் அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டும் இருக்காங்க. இங்கே மீனா உடனே ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க, அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, என்னை கேட்காம அவர் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார், அப்படியே செஞ்சால் நான் கோவப்படுவேன்னு அவருக்கு தெரியும், அதனால் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் செய்வார்னு ரொம்ப திமிராகவே சொன்னீங்க. இன்றைக்கி என்ன ரோஹிணி சொல்கிறீங்க? அப்போது இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் என்னுடைய நகையை எடுத்து இந்த மாதிரி அவர் விற்றுருக்காரா? அப்போ இதில் உங்களுக்கும் பங்கு இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் ரோஹிணி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இல்லை மீனான்ற மாதிரி தலையாட்ட இங்கே மீனா வந்துட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, ஆமாம் நீங்கள் அன்னைக்கு பேசும்போது நானும் தானே கூட இருந்தேன் இங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, நீங்கள் அன்னைக்கு மீனாயிட்ட சொன்னதை நானும் தான் கேட்டேன். அப்படி இருக்கப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, என்ன மனோஜ் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட கேட்டு தான் செஞ்சியா? உண்மையை சொல்லி எல்லாரும் என்னையும் சேர்த்து அவமானப்படுத்துகிறாங்களேன்னு சொல்ல, இங்கே மனோஜ் உடனே சொல்கிறாங்க, இந்த விஷயம் ரோஹிணிக்கெல்லாம் தெரியவே தெரியாது, நான் மட்டும்தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் நல்லா படித்து டிகிரி வாங்கி இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க, அந்த பொறாமையில தான் நாங்கள் அடிக்கடி அவர்கிட்ட வம்பு பண்ணுறோம், சண்டை வளர்க்குறோன்னு இப்படி ஏதாவது ஒரு காரணத்தையும் பழியையும் தூக்கி என் மேலேயும் என் புருஷன் முத்து மேலேயும் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ரோஹிணி பதில் சொல்ல போகிறீங்க? படித்து டிகிரி வாங்கிட்டா மட்டும் நல்ல பேர் எடுத்துட முடியாது, நல்ல ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பேர் எடுக்க முடியும். அப்படி அந்த ஒழுக்கமோ இல்லை நல்ல குணமோ உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை. எதுக்காக என்னுடைய நகையில் அவர் கை வைக்கணும்னு சொல்ல, என்னடி நீ ஓவராக பேசிகிட்டே இருக்க, எதுக்கு எடுத்தாலும் ஓ நகைன்னு சொல்கிற, அதெல்லாம் நீ என்ன உன் ஆத்தாக்காரி வீட்டில் போட்டுட்டு வந்தியான்னு சொல்லி கேட்க, இதுக்கு இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் அதெல்லாம் என்னுடைய பாட்டி எனக்காக போட்டு விட்டது, அதுவும் என் பொண்டாட்டி மீனாவுக்கு அவங்க சொந்தமாக ஆசையாக போட்டு விட்டனாங்க, அதில் கை வைக்கிற உரிமை இங்கே யாருக்குமே இல்லையே. மீனா ஏதாவது ஒரு கோபத்தில் கழட்டி கொடுத்துருந்தாலும் அதை வாங்கி பதுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பெல்லாம் அவன் பண்ணுறத அவன் மேலே வச்சுக்கிட்டு இப்போ எதுக்காக நகையை பற்றி நீ பேசுகிறேன்னு உங்களுக்கு கேள்வி கேட்க கூட உரிமை கிடையாதுன்னு சொல்ல, இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் விஜயா அவங்க அம்மா வீட்டில் போடலை அந்த நகை, அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீ போட்டியா இந்த நகை என்ன கேட்குறாங்க. எங்கள் விஜயாவும் வாயடிச்சு போய் நிற்க, அதெல்லாம் எங்கள் அம்மா போட்ட நகை தானே எங்கள் மீனாவுக்கு, அதில் இங்கே மீனாவுக்கு தவிர வேறு யாருக்குமே உரிமையும் கிடையாது, அது உனக்கு தெரியாதா? இப்போ உன்னோட நகையில் நான் கை வச்சாலோ இல்லை மீனாவோ இந்த வீட்டில் இருக்க மருமகள் யாராவது ஒருத்தவங்க தெரியாமல் வந்து அதை எடுக்கணுமோ அப்படின்னு நினச்சாங்கன்னா உனக்கு எந்த அளவுக்கு கோவம் வருமோ அதை விட அதிகமான கோவம் தான் மீனாவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பதில் எதுவும் இல்லாமல் ஆடி போய் நின்றுட்டே இருக்காங்க. அதே நேரம் இங்கே ஸ்ருதி எல்லாரும் முன்னாடி ஒரு உண்மை போட்டு உடைக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஆண்டிக்கு தெரியாமல் இது வரைக்கும் எந்த விஷயமும் மனோஜ் பண்ணது கிடையாது. 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடுனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த வீட்டிலேருந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தது நான் தான் மறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அது மனோஜ் தான் எடுத்திருக்கணும், இல்லை மனோஜுக்கு அந்த பணத்தை இவங்க தான் எடுத்து கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லை, இவருக்கு வேலை போன விஷயமும் எல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் மறைச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே மனோஜுக்காக மறைச்சிட்டே இருந்தது ஆண்டி மட்டும்தான். அப்படி இருக்கப்போ இந்த நகையை எடுத்து கொடுத்ததே ஏன் ஆண்டியாக இருக்கக்கூடாது? மனோஜுக்கு பின்னாடி குற்றம் செய்கிறது ஒருத்தவங்களா இருந்தாலும் அதை தூண்டி வர்றதுக்கு காரணமாக ஏன் ஆண்டி இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட ஸ்ருதியை பார்க்க, உண்மையதான் ஆண்டி சொல்கிறேன், இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா மனோஜுக்கு தனியாக செய்கிற அளவுக்கு இங்கே தைரியம் எதுவுமே இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு முட்டாள தான் நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அதான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்திருக்குமான்ற விஷயம் எனக்கு தோணலை. அதுவும் இங்கே முத்துவை பற்றி தெரிஞ்சும் அவங்களுடைய நகையில் கை வச்சிருக்க மாட்டார். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேலையாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது ஆண்டின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க, எல்லாருமே இங்கே விஜயாவை ஆச்சரியத்தோடையும் அதே நேரம் ஒரு வெறுப்போடையும் பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை யார்கிட்டையும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. இங்கே எதுக்காக தன்னுடைய அப்பா வெளியில் போகிறாங்கன்னு தெரியாமல் முத்து ரவின்னு 2
2 பேரும் பின்னாடியே ஓட, உன்னால இங்கே பாருடா அப்பா கோச்சிட்டு வெளியிலே போயிட்டாருன்னு சொல்லி இங்கே விஜயா வந்து கத்துறாங்க மனோஜ்கிட்ட. அதே நேரம் ரோஹிணி தலையில் கை வச்சபடி அப்படியே உட்கார இங்கே மீனா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க மாமா எங்கங்கன்னு சொல்ல, இதோ என் கூட தான் இருக்காருன்னு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவோம் மீனா, நீ எதுக்கும் பதட்டப்படாதுன்னு சொல்ல, என்னடே சொன்னா அவன்னு சொல்லி எங்கள் விஜயா கேட்குறாங்க. விஜயா கிட்ட எந்த பதிலுமே சொல்லாமல் இங்கே மீனா இருந்துட்டு இருக்காங்க. ஸ்ருதியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன், பதில் எதுவும் சொல்ல மாட்டியான்னு இங்கே வந்து கேட்குறாங்க விஜயா. அதுக்கு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் எந்த நேரமும் அதிகாரமே பண்ணிட்டு இருக்காதீங்க ஆண்டி, அவங்க இப்போ எந்த மனநிலைமையில இருக்காங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல, ஆமாம் பெரிய மனநிலைமை அப்படின்ற மாதிரி விஜயா உட்காந்துருக்க. கொஞ்ச நேரத்தில் முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கெங்க போனீங்கன்னு சொல்லி ஓடி வந்து விஜயா வந்து கேட்காதுக்கு அண்ணாமலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வராங்க. உள்ளே வந்த கையோட எங்கள் மனோஜையும் ரூம்லேருந்து வெளியில் வர சொல்கிறாங்க. ரோஹிணியும் வெளியில் வராங்க. அப்போ எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க, எந்த காரணத்துக்காக நீ இந்த வீட்டை விற்கக்கூடாது, இந்த வீட்டை அடமானமே வைக்கக்கூடாதுன்னு சொன்னியோ அந்த வீட்டை இப்போ அதே பத்திரத்தை திரும்ப வச்சு அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட விஜய் ஆடி போகிறாங்க. என்னையே கேட்காம எப்படி நீங்கள் மீண்டும் அதை அடமானத்தில் வைக்கலன்னு சொல்ல, இது ஏன் வீடுன்னு சொல்லி கத்துறாங்க. இந்த வீட்டில் உனக்கு உரிமை இருக்கலாம் விஜய், ஆனால் இந்த தப்பில் உனக்கு உரிமை இல்லைன்னு மட்டும் நீ சொல்லவே சொல்ல முடியாது. நீ முழிக்கிற மொழியிலே கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் நகையெல்லாம் எடுத்து மனோஜுக்கு கொடுத்துருக்கணும்னு. அப்படி கொடுக்கணும்னு நினச்சி நீ உன்னோட நகையை கொடுத்துருக்கணுமே தவிர எதுக்காக நீ இங்கே மீனாவோட நகையில் கையை வச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்க விஜய் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. எங்கே நீ மீனாவுக்கு ரூம் கட்டவும் பணம் கொடுக்க மாட்டா, மீனோட நகையை எடுத்து அடகு வச்சிருவோம், அவங்களுக்கு அவசர தேவைக்கு அந்த நகையை அடகு வைக்க போகணுன்னா இந்நேரம் கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டியது இங்கே முத்துவும் மீனாவும் மட்டும்தான். ஓம் புள்ள சொகுசா இங்கே வீட்டில் இருக்கலாம், ஆனால் கஷ்டப்படுறது இங்கே முத்து மீனா மட்டும்தானா. அதுக்காக தான் மேலே மாடியில் ரூம் கட்டுறதுக்கு, இல்லைன்னா இந்த நகைக்காக பதிலாக இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் கொண்டு வந்தேன்னு சொல்ல எங்கள் மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க. எங்களுக்காக இவங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டை அடமானம் வச்சு மேலே மாடி கட்டுற எண்ணத்தில் நாங்கள் இல்லை மாமா அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லைம்மா, நீங்கள் மேலே மாடி கட்டுறது உங்களுடைய விருப்பம், நீங்கள் அதை சம்பாதிச்சு தான் கட்டணும்னா அதை நீங்கள் அது போல் செஞ்சுக்கோங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இவன் இந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருப்பான், தப்பே பண்ணாத நீங்கள் எங்கள் கொசுக்கடியிலையும் வெளியிலையும் படுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா, அதனால தான் நீங்கள் இந்த பணத்தை வச்சு என்னன்னாலும் செஞ்சுக்கோங்க, இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இதை திருப்பி இந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு இங்கே மனோஜுக்கு தான் இருக்குது, இந்த வீட்டு பத்திரத்தை மீட்கிற பொறுப்பு இது மனோஜுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், நான் எப்படி சொல்ல, நகையை வித்துட்டு தானே வந்து இப்போ அந்த பணத்தை வச்சு நீ உன்னோட பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்க, இப்போ அந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபத்தில் இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டோட கடனை அடைச்சி வீட்டு பத்திரத்தை மீட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. அவன் எப்படிங்கன்னு சொல்ல, முத்துவுக்காக பண்ணிட்டுன்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இங்கே பயங்கர கோவமான அண்ணாமலை ஓங்கி பலான்னு ஒரு அறை விடுறாங்க. பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் முத்து மீனா மேலேயே அந்த சுமையை கொண்டு வைக்கணும்னு நினைக்காதீங்க. நகையை விற்றது நீங்கள் தானே, அதுக்கான தண்டனை உங்களுக்கு தானே கிடைக்கணும். இப்போ இந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை வச்சு அதை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. என்னம்மா ரோஹிணி, அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் நீ உடந்தையாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் தான் புருஷன் என்ன பண்ணுறான்ற விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிச்சுட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வேலையில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்தால் கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கணும்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ஆடி போய் நின்றுட்டுருக்க எங்கள் விஜயா சொல்கிறாங்க, அப்போ வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டிங்களான்னு சொல்லி கேட்க, அடமானம் வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ஆடி போய் மீனாவையும் முத்துவையும் முறைக்கிறாங்க. அதை பார்த்தா அண்ணாமலை வந்து, அவங்க 2 பேரும் எதுக்கு முறைக்கிற, தப்பு பண்ணது உன்னோட பையன், அவன் இந்த நின்றுட்டுருக்கான், அவனை பார்த்து முறை, 7 டிகிரி படிக்க வச்சேன்னு பெருமை பேசிக்கிட்டா மட்டும் பார்த்தாது, அவனை ஒரு நல்ல மகனாக வளர்க்கையும் ஒரு தாயாக இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கணும். அவன் இந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கே நீ தான் காரணம், இவ்வளோ பெரிய திருடனாக ஆகிறதுக்கும் நீ மட்டும்தான் காரணம்னு சொல்லி விஜயாவை விளாசி எடுக்கிறாங்க. விஜயா எதுவுமே பேசாமல் தலைகுனிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு இங்கே மனோஜ் நடந்துக்கிட்டதை நினச்சி வெறுப்பில் நின்றுட்டுருக்க, இப்போ வீட்டு பத்திரமும் போயிடுச்சேன்னு ஒரு கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவும் மீனாவும் தனக்கு வர வேண்டிய பணத்தை எங்கள் அண்ணாமலை கொடுக்க அதை வாங்கிக்கிறாங்க. முதல்ல வேண்டான்னு மறுத்தாலும், இது உன்னோட நகைக்கு உனக்கு வந்து சேர வேண்டிய பணமா, இதை வச்சு நீ நகை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன். அதே நேரம் எங்கள் ரோஹிணி திகச்சு போய் நிற்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டு பத்திரத்தை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையிலனா, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கணுமே, அதுக்கு பணம் வேணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அண்ணாமலை எடுத்த இந்த முடிவால் விஜயா, மனோஜ், ரோஹிணி 3 பேரும் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க.